என்னங்க, நேற்று வீடியோவில் ஐயனாரப்ப ஆடின ஆட்டத்தை தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கும் ஐயனாரப்ப ஆடுற ஆட்டத்தை தொடர்ந்து கண்டினியூவாக பார்க்கலாமா? கூடவே இன்னும் 2 பேர் ஆடுவாங்கங்க, அதையுமே பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐயனாரப்ப ஆடிட்டே இருக்கும்போதே நேற்று வீடியோவில் தம்ப்லைனில் போஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, எங்கள் நாத்தனார் அவங்க மேலே சாமி வந்துடுச்சுங்க. யாருன்னு கேட்டால் அட்ரா மோளத்தை முதல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் நாத்தனாருக்கு சாமி வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஐயனாரப்பன் கொஞ்சம் ஸ்லோவாயிட்டாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய பாட்டி, அதாவது செத்து போன எங்களுடைய பாட்டி, ஐயாவுடைய அம்மா, அப்பா, தம்பி, இவங்க 3 பேருமே ஒவ்வொருத்தவங்க மேலே வந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அழுதுட்டாங்கங்க. அதனால் வீடியோஸ் எடுக்க முடியல. அந்த 3 பேர் வந்ததை வீடியோஸ் எடுக்க முடியல. அவங்க 3 பேரும் வந்து போனதுக்கு அப்புறமா தான் எங்கள் நாத்தனார் மேலே புடவைக்காரி சாமி வந்திருக்கு. நேத்து அவ்வளோ அழகா கெத்தா போஸ் கொடுத்த எங்க நாத்தனாரு இன்னைக்கு புடவைக்காரி சாமி வந்தது ஒரே ஆட்டமா ஆடுறாங்கங்க. நீங்களே பாருங்களேன். இதில் வேற முளத்தை அட்ரா வேகமாங்கிறாங்க. ஐயனாரப்பன் வேற அவருக்கு பிடிச்ச பொருளை சாப்பிட்டதுனால மட்டையாயிட்டாரு போல. ஐயனாரப்பன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டு வச்சிருக்காங்க. ஐயோ கடவுளே, அன்னைக்கு அந்த இடத்துல நான் எப்படிதான் சிரிக்காம நின்று இருந்தேன்னு எனக்கே தெரியலங்க. அப்போ எங்கள் பாட்டி, தாத்தா, சித்தப்பாலாம் வந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் டல்லாயிட்டோம் போல் நாங்கள் எல்லாரும். அப்போ சிரிக்கல, ஆனால் இப்போ சிரிப்பாக வருது. எங்கள் நாத்தனார் சாமி ஆடுறாங்கல்ல, அவங்க பின்னாடி ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க எனக்கு இன்னொரு நாத்தனார், சின்ன நாத்தனார். அவங்க மேலே தான் பாட்டி வந்தாங்க. அவங்களுமே பாட்டியுடைய பேத்தி தானே, அவங்க மேலே பாட்டி வந்தாங்க. அப்புறம் இன்னொரு சித்தப்பா மேலே தாத்தா வந்தார். ஒரு கிளையில என்ன கும்புறு, ஒரு கிளையில செய்யுது, இந்த கிளையில எனக்கு செய்யல. புடவைக்காரி சாமி கிட்ட போயிட்டு ரொம்பவே சின்சியராக விசாரிக்கிறாங்க பாருங்க. கிரீன் கலர் சேரீ கட்டினவங்க கீழே. அதான் ஏற்கனவே வீடியோவில் எங்கள் சின்ன மாமியார், எங்கள் சின்ன அத்தை அப்படின்னு சொல்லிட்டு எங்களெல்லாம் வளர்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இல்லைங்களா. அவங்க மேலே தான் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா வந்தார். இறந்து போன சித்தப்பா, அப்பாவுடைய தம்பி. இப்போ ஐயனாரப்ப கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எழுந்திரிச்சிட்டாரு. திரும்ப ஆடுவார் பாருங்க. தலையா இருக்கிறவங்க வச்சு வச்சிருக்காங்க. அவங்க புடவைக்காரி இப்படியே ஆடிட்டே இருக்கட்டும். நாளைக்கு வீடியோவில் இன்னும் குறை வீடியோ புடவைக்காரி ஆடுறதையும், கூடவே ஐயனாரப்ப, பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் குலதெய்வமான சின்னண்ணன், பெரியண்ணன், இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆடுறத நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். ஆடுறாங்க பாருங்க எங்கள் சின்ன மாமியார். அவங்க தாங்க பூர்ணிமா. திரும்பவும்